ரசிகர்கள் தான் உன் சொத்துங்கிற. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருங்கிற. ஒவ்வொரு வீட்லேருந்து ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லும்போது, தம்பி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து ஒரு நிகழ்ச்சியில அழகா சொல்லியிருந்தான். எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, விஜய் வீட்ல விஜய் இல்லைன்னா. ஏன்னா அப்படித்தான் சங்கீதா சொல்றாங்க அப்படின்னு தம்பி சொல்லியிருந்தாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உண்மையும் கூட. எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கா, உங்க வீட்ல நீ இல்லப்பா. உங்க அப்பாவை கேளு, உங்க அம்மாவை கேளு. சரி ரைட்டு. 2 பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல 24, 25 வயசுல உனக்கு ஒரு பையன் இருக்கான். உன் துறையில இருக்கான். அவன் அன்ஃபாலோ பண்றான் உன்னை. உன் பெண்ணுக்கு வந்து 20, 22 வயசாவது, இன்னும் அவள் பேசத் தொடங்கவில்லை. 2 குருத்துகளுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டி இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு தகப்பனாக, சங்கீதா என்கின்ற பெண்ணோடு அவளுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட உறவு பற்றியோ அதில் இருக்க கோளாறுகள் பற்றியோ பேசுவதை விடவும், உனக்கு பிறந்த ஒரே பாவத்திற்காக அந்த 2 பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்ற சமூக அவமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சமூக அவமரியாதை கூட மதிக்காம உன் பையன் உன்னை அன்ஃபாலோ பண்ணது கூட தொடச்சி போட்டுட்டு, நீ உருவாக்கி வச்சிருக்க கூட்டம்லாம் எப்படி இருக்குன்றது அடுத்தது வரேன். இந்த ரசிகையாக, உனக்கு ரசிகைகள் தான் முக்கியங்கிற. ரசிகைகள் கூட்டம் தான் ரசிகர்களோட அதிகமா ஓட்டு போட போறாங்கன்னாங்க. அவங்களும் அப்படின்னா பொதுவெளியில வந்து அல்பத்தனமா பிஹேவ் பண்றாங்க. பெண்கள்ன்றதுக்காகலாம் நான் அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பெண்மை எப்படி போற்றப்பட வேண்டும் என்பதை அறிந்தவன், படித்தவன், உணர்ந்தவன். ஆனா இந்த புருஷனை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும்னு சொல்ற அந்த பொண்ணா ஏத்துக்க முடியாது. வீட்டுல விஷம் வச்சு கொண்டுன்னு சொன்னவளை என்னால ஏத்துக்க முடியாது. குழந்தை செத்தா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்ற பெண்ணை பத்தி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. குப்பை குட்டுறவங்க 2 மனைவி இருக்கு. பைப் ரிப்பேர் பண்ணுற கத்தன் இருக்கு. எல்லாருமே அக்கா தங்கச்சியா இருந்தா ஏன்னா நாங்க 2 பேரும் பொண்டாட்டி வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்ற பெண்ணை பத்தியும் நான் பேச மாட்டேன். இவர்களை பெண்களாக நான் மதிக்க விரும்பவில்லை. கண்ணகி பிறந்த பூமின்னு சொல்லிட்டு மாண்புகள், கற்பு, பெண் உரிமை, பெண்களுக்கு வந்து மிக மரியாதை கொடுக்கின்ற ஒரு மாநிலம் சொல்ற தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட பெண்களும் சினிமா போகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு அவமானத்தினுடைய உச்சமா இருக்கு. நான் பல நேரங்கள்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது குன்றி போகிறேன். அப்படி இருக்கிற இடத்துல நீங்க பாருங்க இப்படி சொல்றீங்க. எந்த ரசிகைகளை மூலதனமா வச்சு நீ ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ, உனக்கு வக்கில்லாத காலத்துல நீ சாதாரணமா சினிமாவில் நுழைஞ்சப்போ, இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய பொண்ணு ஒரு ரசிகையா தான் உன் வாழ்க்கையில வரா. ஒரு ரசிகையா வந்தவர்களை நீ மனைவியாக மாற்றுகிறாய். அப்ப முதலில் ரசிகை என்ற இடத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருந்த பொண்ணுக்கு காலத்தினுடைய கோலத்தால் நீ கொடுத்திருக்கின்ற மரியாதை என்ன, அவமானம் என்ன?